ஐடியா இன்றைக்கி நம்ம வேவ் மோஷன்னா என்னென்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் வேவ் மோஷன் பார்க்கலாம். ஓகேவா? வேவ் மோஷன்னா சம்திங் இஸ் மூவிங் ரைட் இந்த வேவி ஃபார்ம். ஓகே, வேவ்னா நமக்கு தெரியும் இப்படி மூவ் ஆகுறது. கரெக்டாக வேவ்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது வேவ் மோஷன் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் சம் கைண்ட் which moves from one place to another by means of a medium. ஓகே, ஏதாவது ஒரு மீடியம் இருந்தால் தான் இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாண்ட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு குளம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் ஸ்டில்லாக தான் இருக்கும். கரெக்டாக இப்போ ஏதாவது ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? இப்படி ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சுன்னா யூ வில் கெட் த வேவ் ரைட், மேலே கீழே அப்படின்னு அந்த சென்டரை பொறுத்து எல்லா டைரக்ஷன்லையும் வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். கரெக்டாக அதுதான் வந்து வேவ் மோஷன்றது. ஓகேவா? தட் மீன்ஸ் வாட்? எ வேவ் மோஷன் இஸ் எ டிஸ்டர்பன்ஸ், ஏதோ சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் which moves from one place to இந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு மூவ் ஆகிடுது. இந்த வேவ் ஃபார்ம் ஆகி இப்படி மூவ் ஆகுது. கரெக்டாக இப்போ ஏதோ ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா இந்த இடத்துல பட்ட உடனே இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லா இடத்துக்கும் மூவ் ஆகும். ரைட்டா? அதுதான் from one place to another by means of a medium such that medium itself is not transported. அந்த மீடியமே வந்து போகாது. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கயிறை பிடிச்சிட்டு இப்படி வந்து ஒரு கயிறு இங்கே இந்த ஹோல்ட் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து அந்த கயிறு மூலமாக ட்ராவல் ஆகுமே தவிர அந்த கயிறே ட்ராவல் ஆகி போகாது. கரெக்டாக அதுதான் த மீடியம் இட் செல்ஃப் இஸ் நாட் டிரான்ஸ்போர்ட்டட். அங்கே வந்து கயிறு சொல்லியிருக்கோம், இங்கே வந்து தண்ணி சொல்லியிருக்கோம். தட் இஸ் அ மீடியம். ஓகேவா? அந்த மீடியம் வந்து சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், இல்லை கேஸாக இருக்கலாம். ஓகே, எது வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் வேவ் மோஷன் பார்த்திங்கன்னா we have two types, longitudinal wave motion and transversal wave motion. Longitudinal wave motion எப்படி இருக்குன்னா, the wave motion in which particles of the medium vibrate about their mean position, along the same line of propagation of wave. எப்படின்னா ஒரு மீடியம் இருக்குது, ஏதோ ஒரு மீடியம் இருக்குது, லாஞ்சிடியூட்னல் இதுனா எப்படி மூவ் ஆகும்னா சேம் ப்ரொபகேஷன் வந்து இந்த டைரக்ஷனில் எக்ஸ் டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? ப்ரொபகேஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் வந்து என்னது எக்ஸ் டைரக்ஷனில் ஏதோ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் போகுது. அது எப்படி மூவ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபவுட் தேர் மீன் பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மீன் பொசிஷன்னா இதை பொறுத்து முன்னாடி பின்னாடி பேக் அண்ட் ஃபோர்த் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? இதுதான் மீன் பொசிஷன்னா இந்த சைட் போகும், இந்த சைட் போகும். ஓகேங்களா? இன்னும் நல்லா டிஸ்கிரைப் பண்ணால் இப்போது நிறைய சைக்கிள் அடுக்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி சைக்கிள் எங்கேயா நிறைய இடத்துல ஸ்டாண்ட் போட்டு ஒரு சைக்கிள் எடுத்து வச்சுக்கோங்களா, இந்த இடத்துல இப்போ ஒரு யாரோ தெரியாமல் இந்த சைக்கிள் அடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே மொத்தமாக எல்லா சைக்கிளும் சாயும். கரெக்டாக? ஒருவேளை இங்கேருந்து யாராவது புஷ் பண்ணாங்கன்னா இங்கேருந்து எல்லா சைக்கிளும் சாயும். கரெக்டாக? அதுதான் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் மூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ அது ஒரு வேவ் ஃபார்மில் அந்த டிஸ்டர்பன்ஸ் அதுலேருந்து டிஸ்டர்பன்ஸ்னு என்னது? சம் ஆஃப் த எனர்ஜி வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட், நாட் த மேட்டர். அந்த சைக்கிளே அந்த இடத்த விட்டு போகாது, பட் அந்த புஷ்ஷு புல் வந்து நம்மளை அந்த எனர்ஜி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் த்ரூ தட் மீடியம். ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க 2 and 4 மீன் பொசிஷன். இந்த மீன் பொசிஷனை பொறுத்து இது முன்னாடி இல்லை பின்னாடி வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? எனர்ஜி தான் அதுலேருந்து மூவ் ஆகி போகுமே தவிர அந்த மீடியம் இட் செல்ஃப் வில் நாட் மூவ். ஓகே, ஸோ இப்போது சாயும்போது வந்து பார்ட்டிகல்ஸில் இப்போ அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து நிறைய க்ளோஸ் டுகெதர், நிறைய கிட்ட இருந்ததுன்னா அதை வந்து அந்த ரீஜனை வந்து கம்ப்ரெஷன் சொல்லுவோம். பார்ட்டிகல்ஸ் தூரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரேர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அவ்வளோதான். ரீஜன்ஸ் ஆஃப் மோர் பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா கம்ப்ரெஷன், ரீஜன்ஸ் ஆஃப் லெஸ் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் ரேர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகே, இதுவே வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மோஷன் எப்படி இருக்குன்னா, இது வந்து லைன் ஆஃப் ப்ரொபகேஷனுக்கு பேரலாகவே போகும். ஓகேங்களா? ஒன்று இங்கே வந்து கம்ப்ரெஷன் மீடியம் இருக்கலாம், இங்கே ரேர் ஃப்ராக்ஷன் இருக்கலாம், இங்கே கம்ப்ரெஷன் இருக்கலாம், இங்கே ரேர் ஃப்ராக்ஷன் இருக்கலாம், இப்படி போகும் 2 and 4. ஓகே, டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மோஷன் இருந்ததுன்னா wave motion in which particles of the medium vibrate about their mean position at right angles to the direction of propagation. இப்போ லைன் ஆஃப் ப்ரொபகேஷன் இந்த டைரக்ஷனில் இருந்ததுன்னா அப்போ அந்த பார்ட்டிகல்ஸில் எப்படி வைப்ரேட் ஆகும்? ரைட் ஆங்கிள் டு தட். இதுக்கு இந்த இதுக்கு என்னது? இது ரைட் ஆங்கிள். கரெக்டாக? இந்த டைரக்ஷன் ரைட் ஆங்கிள். ஸோ மேலே கீழே வந்து பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும். தட் மீன்ஸ் 2 and 4.
ஓகேவா. இங்கே இருக்க பார்ட்டிக்கல் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோப்பை வந்து நம்ம இப்படி வந்து ஷேக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஷேக் பண்ணோன்னா என்ன ஆகும், இந்த ரோப் வந்து இந்த வேவ் மாடலில் போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த ரோப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பார்ட்டிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்ட்டிக்கல் வந்து மேலே கீழே அப்படி தான் மூவ் ஆகிட்ருக்கும். ஓகேவா. மேலே கீழேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த டைரக்ஷனில் வரும்போது இப்படி வரும்போது இந்த பார்ட்டிக்கல் இந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ மேலே கீழேன்னு சொல்லிட்டு இப்படியே தான் இந்த பார்ட்டிக்கல் இருக்குமே தவிர இந்த மேட்டர் வந்து அங்கேயே தான் இருக்குமே தவிர எனர்ஜி மட்டும்தான் இந்த இது வழியாக இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகும். ஓகேவா. ஸோ வேவ் மோஷன் in which particles of medium vibrate about their mean position right angle to the direction of propagation. Transverse wave-na right angle to the direction of propagation, whereas longitudinal na along the same line or as propagation of wave. வேவ் லைன்ஸ் எந்த சைட் ப்ரொப்பகேட் ஆகுதோ அதே லைன் அதே டைரக்ஷனில் தான் வந்து இங்கே கம்ப்ரெஷன், இங்கே ரேர் ஃப்ராக்ஷன் அப்படி போகும். ஓகே, சேம் லைனில். பட் இங்கே வந்து ப்ரொப்பகேஷனுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் மேலே 2 1/4 வந்து பண்ணும். இது பேக் அண்ட் ஃபோர்த், இது வந்து 2 1/4 மூவ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த 2 types ஆஃப் வேவ் மோஷன். அதாவது மோஷன் வேவ் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலான்னா டைப்ஸ் ஆஃப் வேவ், ப்ராக்ரெசிவ் வேவ் அண்ட் ஸ்டேஷ்னரி வேவ் பார்க்க போகிறோம். ஓகேவா. ப்ராக்ரெசிவ் வேவ் என்னென்ன, when a wave starts from a point in a medium and propagate in all possible directions and never returns, that wave is called progressive wave. என்னது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது வேவ். ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து வேவ் ஸ்டார்ட் ஆகுது, starts from one point of a medium and propagate along எந்த டைரக்ஷனில் வந்து, நான் இப்போ வந்து எக்ஸ் டைரக்ஷனில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டைரக்ஷனில் போயிட்டே இருக்குன்னா it will never returns back, ரிஃப்ளெக்ட் ஆகி பின்னாடி வராது. ஓகே, தட் வேவ் இஸ் கால் ப்ராக்ரெசிவ் வேவ். இட்ஸ் மூவ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். ஒன்று இப்படி கூட பண்ணலாம், இப்படி கூட போகலாம். இட் மே பி ட்ராவலிங் இன் எனி டைரக்ஷன் பட் இட் வில் நெவர் ரிட்டர்ன் பேக்ஸ். தட் இஸ் கால் ப்ராக்ரெசிவ் வேவ். அவ்வளோதான். ஸ்டேஷ்னரி வேவ்னா என்ன, அதே சேம் ப்ராக்ரெசிவ் வேவ் when a progressive wave strikes a hard surface. இது வந்து இங்கே போயிட்டே இருக்குது, இங்கே ஒரு சர்ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவுண்ட்ரியை வந்து ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா என்ன ஆகும், it is not able to pass through the boundary. இது வழியாக போக முடியலன்னா என்ன பண்ணும், வேறு வழி இல்லாமல் it will be reflected back, ரைட். அப்போ தான் என்ன ஆகும், this is called your standing wave. okay, when a progressive wave strikes a hard surface and is reflect ஆச்சுன்னா the instant wave and the reflected wave superimpose. என்னது, இதெல்லாம் வந்து என்னது, instant wave. ஓகே, இதெல்லாம் வந்து என்னது, ரிஃப்ளெக்டட் வேவ். இது ரெண்டும் வந்து என்ன, ஓவர்லப் ஆகுது, சூப்பர் இம்போஸ், ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று வரும்போது ஃபார்மிங் எ ஸ்டாண்டிங் வேவ். திஸ் இஸ் கால் ஸ்டாண்டிங் வேவ் சொல்லலாம், அப்படி இல்லைனா இட் இஸ் கால்ட் அ ஸ்டேஷ்னரி வேவ் சொல்லலாம். ஓகேவா. ஒரு டைரக்ஷனில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு வேவ் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா இட் வில் நெவர் ரிட்டர்ன் பேக்ஸ்னால் வந்து தென் இட் இஸ் கால்ட் அ ப்ராக்ரெசிவ் வேவ். இதே இந்த ப்ராக்ரெசிவ் வேவ் போயிட்டுருக்கும்போது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு ஹார்ட் சர்ஃபேஸை ஸ்ட்ரைக் பண்ணும்போது இட் வில் பி ரிஃப்ளெக்டட் பேக், வேறு ரிஃப்ளெக்டட் பேக். ஓகே, திஸ் இஸ் யுவர் ரிஃப்ளெக்டட் பேக். ரிஃப்ளெக்டட் பேக் ஆகும்போது என்னது, when it superimpose, இன்சிடென்ட்டும் ரிஃப்ளெக்ஷனும் சூப்பர் இம்போஸ் ஆகும்போது யூ வில் ஹாவ் அ ஸ்டாண்டிங் வேவ். இந்த வேவ் இப்படியே தான் இருக்கும், இந்த இடத்துலையே தான் இப்படி வேவ் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் ஆகி இப்படி போகும், அப்புறம் திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி இதே டைரக்ஷனில் வரும், திருப்பி போகும், திருப்பி வந்துடும். ஸோ திஸ் இஸ் கால் ஸ்டாண்டிங் வேவ் அண்ட் when it is moving in a particular direction it is called a progressive wave. ஓகே, ஸோ என்னென்னு பார்த்தோம், இப்போது மோஷன்னா என்னென்னு பார்த்தோம், வேவ் மோஷன்னா என்னென்னு பார்த்தோம். தட் மீன்ஸ் எனி டிஸ்டர்பன்ஸ் விச் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அது மூவ் ஆகிறதுக்கு வி நீட் எ மீடியம். ஓகேவா, அதில் அந்த மீடியமில் எனர்ஜி மட்டும்தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர தட் மீடியம் இட் செல்ஃப் வில் நாட் டிரான்ஸ்போர்ட்டட். ஓகே, ஸோ 2 types ஆஃப் வேவ் மோஷன் பார்த்தா லாஞ்சிடியூடல் வேவ் மோஷன். லாஞ்சிடியூடல் வேவ் மோஷன் வந்து மீன் பொசிஷனை பொறுத்து it will be vibrating along the same line as the propagation of எந்த டைரக்ஷனில் ப்ரொப்பகேட் ஆகுதோ வேவ் அதே டைரக்ஷனில் தான் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகு மீன் பொசிஷனை பொறுத்து முன்னாடி பின்னாடி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அந்த பார்ட்டிகல்ஸ் ஒரே இடத்துல நிறையா இருந்ததுன்னா தட் இஸ் கால் கம்ப்ரெஷன் ரீஜன், கொஞ்சமாக இருந்ததுன்னா பார்ட்டிகல்ஸ் இட் இஸ் கால் ரேர் ஃப்ராக்ஷன். ஓகேவா,
இப்போ அதே வேவ் மோஷன் வந்து மேலே கீழே த பார்ட்டிகல்ஸ் வந்து மேலே கீழே மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் மீன் பொசிஷன். மீன் பொசிஷன் அண்ட் ஆவரேஜ் பொசிஷன் அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி இந்த மீன் பொசிஷன் பொறுத்து மேலே கீழே மூவ் ஆச்சுன்னா தட் இஸ் கால் யுவர் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். இது மேலே கீழே மூவ் ஆகுது, பட் இட் இஸ் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன், தட் இஸ் ரைட் ஆங்கிள் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். ஓகேவா? இதில் வந்து இந்த மேலே இருக்க இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை வந்து க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. க்ரஸ்ட்டு கீழே இருக்க எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை வந்து ட்ரஃப்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஓகே. அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் வேவ் பார்த்தோம். ப்ராக்ரஸிவ் வேவ் பார்த்தோம், ஸ்டேஷ்னரி வேவ். ப்ராக்ரஸிவ் வேவ்னா இட் ப்ரொபகேட்ஸ் அலாங் all possible direction but it never returns. Okay, that is your progressive wave. Same progressive wave is reflected back by any hard surface, then the incident and the reflected wave superimposed, forming a standing wave. Okay, so this is your stationary wave or standing wave. Okay, thank you.